السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அருமையான இந்த காலை வேளையிலே ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவை திக்ரு செய்தவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியை தேடி புறப்படுகிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றனவோ அத்துணை நன்மைகளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதலில் துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான அருமையான ஒரு தலைப்பிலே உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நாம் கேட்கக்கூடிய மார்க்கத்தோடு தொடர்பான செய்திகள் ஏற்கனவே நாம் கற்றவையாகத்தான் இருக்கும். அவை நினைவுபடுத்தப்படும் போது அது நம்முடைய உள்ளங்களை பண்படுத்தி ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனில் ஃபதக்கிர் வதக்கிர் என்றெல்லாம் சொல்லுகிறார். தக்கிர் என்று சொன்னால் நினைவுபடுத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள், ரெண்டு அர்த்தமும் இருக்கிறது. வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள். நினைவுபடுத்துதலும் உபதேசம் செய்வதும் மூமின்களுக்கு பயன் தரும் என்று சொல்கிறார். அதே போல் ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரா சயதக்கரு மை யக்ஷா. நபி நீங்கள் நினைவுபடுத்துங்கள், உபதேசம் செய்யுங்கள், இறையச்சம் உள்ளவன் பயனடைவான். வயதஜன்னபுஹல் அஷ்கா. கெட்டவன் இந்த நினைவூட்டல் உபதேசங்களை விட்டு தூரமாகுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே கண்டிப்பாக நினைவூட்டுதல் நமக்கு தேவை. அந்த அடிப்படையில் ஒரு நினைவூட்டலாக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளங்கள், அவை எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், அவற்றை நாம் எப்படி வெற்றி கொள்ளலாம், அந்த சவால்களை முகம் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறார். அதை பற்றி குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்கிறார். அப்போ மனிதன் படைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் அழகானது. அதே நேரத்தில் வஹுலிகல் இன்சானு தஈஃபா. மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டான். ஸ்ட்ரக்சர் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் பலவீனமானது. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அது உயிரோடு இருக்கும், அதற்கு பிறகு மூத்தாகிறது. இது பலவீனம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட தூரம்தான் பார்க்க முடியும், அது ஒரு பலவீனம். ஒரு குறிப்பிட்ட சவுண்டைத்தான் கிளியராக கேட்க முடியும், இது ஒரு பலவீனம். இதுபோல் குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும், குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடியும், குறிப்பிட்ட அளவு வெயிட் தான் தூக்க முடியும், குறிப்பிட்ட அளவு நேரம் தான் விழித்திருக்க முடியும் என்று எல்லாவற்றையும் பார்த்தோமாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைப்புகள் எல்லாம் பெரிதாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய முழு அமைப்பும் பலவீனமானதாகவே இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொன்றாக சொல்லுங்கள். வஹுலிகல் இன்சானு ஹலுஆ வஹுலிகல் இன்சானு ஜஸூஆ. மனிதன் டென்ஷன்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். வஹுலிகல் இன்சானு அஜூலா.
அவசரக்காரனாக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். இதை தாண்டி மனிதனாக வாழ முடியாது. இப்போ மனிதனை படைத்தவன் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறான். அந்த டிசைனை தாண்டிய ஒரு மனிதனை நம்ம கற்பனை பண்ணால் தப்பு. ஆனால் இந்த 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததனால் நம்ம ஒரு பாரத் மதனின்றா அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கற்பனை. ஒரு தாயாக ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் அவர் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். என்னென்றால் ஒரு நல்ல விஷயத்தை போதிக்கிற ஒருவரை மனித ஸ்ட்ரக்சரை விட்டும் மேலே தூக்க சமுதாயம் முயற்சிக்கிறது. இது தப்பு. மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் எதிலும் பலவீனமானவன் ஒன்று. ரெண்டாவது, அவன் மனிதன் தான். மலக்குடைய ஸ்தானத்தை அவன் அடைய முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உலக வாழ்க்கை நிம்மதியாக அமையும். இப்போ சில நேரம் நம்ம நம்புகிற ஒரு ஆலிம்சா, ஒரு மௌலவி ஒரு தப்பு பண்ணுவார். நிறைய பேர் ஃபெடப் ஆகிறாங்க உடனே. என்னென்னு கேட்டால், இவர்களெல்லாம் இப்படி நடந்தால் யாரை நம்ம நம்புறது? இந்த கேள்வி நிறைய பேரிடத்தில், நான் நினைக்கிறேன் ஒரு 95% மக்களிடம் இந்த மனநிலை தான் இருக்கிறார். அவரும் மனிதர் என்று பார்க்க மாட்டார். அவர் தப்பு பண்ணி விட்டாரே, இவனெல்லாம் எப்படி நம்புறது, இவனுக்கு பின்னால் எப்படி போகிறது, இப்படியே பேசி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பாதுகாக்கணும். ஒரு பலவீனமான ஸ்ட்ரக்சரோடு படைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் ஒவ்வொரு உறுப்புமே அற்புதமானது. நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அற்புதமானது. உதாரணமாக ஒரு அறிஞர் அல்லாஹுடைய நிஅமத்துகள் பற்றி பேசுகிறார். ஒரு பயானில், ஒரு கிளாஸில், அல்லாஹ் நமக்கு இவ்வளோ நியமத்துகள் தந்திருக்கிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு இந்த வசனத்தை பேஸ் பண்ணி அவர் பேசி கொண்டிருக்கும் போது ஒருவர் சொல்லுகிறார், எனக்குன்ற ஒரு நியமத்தும் கிடைக்கல என்றார். அந்த கிளாஸில் உட்கார்ந்திருந்த ஒருவர் சொல்லுகிறார், எனக்கென்றால் எந்த ஒரு நியமத்தும் கிடைக்கவில்லை, நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே. இப்போ மனிதனுடைய பார்வையில் நியமத்துன்னா என்ன? பணம். ஃபஸ்ட்டு அடுத்த உடனே நியமத்து என்றால் பணத்தை தான் மனிதன் கற்பனை பண்ணுவது. அவர் சொல்கிறார், எனக்கு எந்த நியமத்தும் கிடைக்கவில்லை. உடனே அந்த அறிஞர் அவரை பார்த்து கேட்டார், அப்படியா, உன்னுடைய 2 கண்கள் இருக்கின்றன, ஒன்றை கொடு, நீ கேட்கிற அமௌண்ட்டை தருகிறேன், எவ்வளோ வேணும்னாலும் கேளு, ஒரு கண்ணை மட்டும் கொடுங்க. அதை எப்படின்னு கேட்டார். அப்போ இதை விட பெரிய நியமத்தை உனக்கு என்ன வேண்டியிருக்கிறது? உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் தருகிறேன், ஒரு கண்ணை கொடு என்று சொன்னால் தர முடியாதென்றால் பெருமதி மதிக்க முடியாத 2 கண்களை எல்லாம் தந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸ் நம்முடைய உடம்பில் மிகப்பெரிய நியமத்துகள். அதில் ஒரு அற்புதமான நியமத்தான் நம்முடைய கல்ப். நம்முடைய அல் கல்ப். இந்த கல்ப் என்பதை பொறுத்தவரையில் குர்ஆனில் நிறைய வசனங்களில் கல்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வசனங்களுக்கும் உரிய ஒரு ரத்தின சுருக்கமான செய்தியை சொன்னார்கள். நிறைய அதை பட்டியலிட்டால் நிறைய வரும். அப்போ அந்த கல்வை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்ன செய்தி என்ன? அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டிருக்கிறது. அந்த சதை துண்டு சீரானால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். என்ன அந்த சதை துண்டு? அலா வஹியல் கல்ப். அதுதான் அல் கல்ப் என்று சொன்னார். அந்த சதை துண்டு தான் கல்ப். உண்மையிலேயே ஒரு மனிதன் உயிருக்கு இந்த உலகத்தில் மனிதன் ஃபிசிக்கலாக நம்ம யோசித்தால் உயிர் வாழ்வதற்கு நமக்கு பிரெயின் தேவை. ரைட். அடுத்தது ஹார்ட்.
அடுத்தது லிவர், கிட்னிஸ். வேறு நம்மளோட கை உடைகிறது, கால் உடைந்து விட்டது, உயிர் போகாது. இது ஃபிசிக்கலாக நம்ம புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்போ மெயினாக ஒரு மனிதனிடம் இருக்கிற அவனுடைய உடல் ஹெல்த்தியாக இருப்பதற்கு தேவையானது என்ன? ஹார்ட். இது வெளிப்படையாக பார்க்கும்போது மார்க்க ரீதியில் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்முடைய ஹார்ட்டில் தான் டிபெண்ட் ஆகி, நம்முடைய கல்பில் தான் டிபெண்டாக இருக்கிறது. இப்போ கல்ப் சீரானால் கண் சீரா. சுப்ஹானல்லாஹ். கல்ப் நல்லா இருந்தால் தான் நாவு நல்லதை பேசும். கல்ப் நல்லா இருந்தால் தான் காது நல்லதை லிசன் பண்ணும். கல்ப் நல்லா இருந்தால் தான் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போக முடியும், கால் மூவ் ஆகும் நன்மை நோக்கி. இப்போ கல்பை அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கியிருக்கிறார். இப்போ உண்மையிலேயே இந்த நம்முடைய இன்றைய சமகால தாவா களத்தை நம்ம பார்க்கிற போது இந்த கல்புக்குரிய இம்பார்ட்டன்ஸ் போதிய அளவு தரப்படுவதில்லை. தரப்படுது இல்லாமல் இல்லை, போதிய அளவு தரப்படுவதில்லை. இந்த போதிய அளவு தரப்படாததனால் ஒரு ஒரு இஸ்லாமிக் என்வயர்மெண்ட்டில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னா சகோதரர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் உள்ள என்வயர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? எனக்கு அவரை பிடிக்கிறதில்லை, அவருக்கு என்ன பிடிக்கிறதில்லை. 2 பேரும் மாஷால்ல கை கொடுத்து மானக்கா செஞ்சுட்டு போய் பிரிஞ்சவுடன் நம்முடைய இயல்பும் யதார்த்தமும் வெளிப்படுகிறது. ஒரு உண்மையிலே இந்த கல்புக்கு தரப்பட வேண்டிய முக்கியத்துவம் சரியாக தரப்படவில்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் சும்மா இபாதத் ஈமான். ஃபஸ்ட்டு ஈமான் எங்கேருந்து வர வேண்டும்? ஃபஸ்ட்டுக்கு எங்கேருந்து வர வேண்டும்? கல்ப். ஈமானுக்குரிய வரைவிலக்கணம், டெஃபினிஷன், இஅ்திகாதும் பில் கல்ப், நுத்துக்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரிஹ். இதுதான் ஈமான். இஅ்திகாதும் பில் கல்ப், ஃபஸ்ட்டுக்கு ஹார்ட், கல்பால் நம்புவது. நுத்துக்கும் பில் லிசான், நாவால் மொழிவது. அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் தான் ஈமான். இப்போ ஈமானுடைய ஃபஸ்ட் இடம் எது? கல்ப். ஆனால் நம்ம ஈமான் என்பதை பேசிட்டு இருக்கிறோம், கல்வி பேசலை. அதே போல் அமல் எடுத்துக்கொள்ளுங்கள். அமலுடைய ஃபஸ்ட் இடம் எது? எது சொல்லுங்கள்? அமலுக்குரிய ஃபஸ்ட் இடம் எது? கல்ப் தான். எப்படி சொல்கிறீங்க? நீயத். அஹ்சன்த். நீயத் இல்லைன்னா தொழுகை கிடையாது. நீங்கள் சும்மா எழுந்துட்டு வாரீங்க ஃபஜ்ர் டயத்தில் வந்து சும்மா தக்பீரை காட்டி தொழுதுட்டு போகிறீங்க, நீண்ட சூறா தான் ஓதினார், அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. வீட்டுக்கு ஒருவர் சதக்கா கேட்டு வந்திருக்கிறார், இப்போ எடுத்துகிட்டு வந்து 1 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, சும்மா கொடுத்தீங்க, அந்த சதக்கா கபூல் ஆகாது. அப்போ அமலும் டிபெண்டிங் ஆன் ஹார்ட். இப்போ எவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் நம்ம கல்புக்கு கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள். ஆனால் கல்புக்கு போதிய அளவு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. இது ஒரு மறக்க முடியாத உண்மையாகும். தஅவாவில் அதிகமாக கல்ப் பற்றி பேச வேண்டும், மக்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டும். மதரசாக்கள், அரபு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் கல்வை பற்றி நிறைய ப்ரோக்ராம் இருக்க வேண்டும். அப்போதான் அவர் ஒரு நல்ல கல்வோடு வருவார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளை பற்றி சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்லுவாங்க? அவர்களுடைய வார்த்தைகள் தஹ்ருஜு மினல் கல்ப் வ ததுகுலு இலல் குலூப். சுப்ஹானல்லாஹ். உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு உள்ளங்களுக்கு செல்லும். இப்போ கல்ப் சுத்தமாக இருக்கிற ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் அடுத்தவருடைய உள்ளங்களுக்கு செல்லும். கல்ப் சுத்தமாக இல்லை, எனக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லைன்னா நாவிலிருந்து வரும், வலது காதால் வந்து இடது காதால் போயிடும். நம்ம சொல்கிற மாதிரி காதுக்குள்ளால் வந்து காதுக்குள்ளால் போய்விடும், உள்ளத்திற்கு இறங்க மாட்டாது. மாற்றங்கள் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லை? எவ்வளவு பயான்கள், எவ்வளவு உரைகள்,
ஆனால் நல்ல மாற்றங்களை காண்பது அரிது. நல்ல மாற்றம் வேண்டாம் என்ன சகோதரர்களே, நல்ல மாற்றம் என்பது நான் சேஞ்ச் ஆக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ நான் ஞாபகம் இருக்கும் முஜீப் பிரதருக்கெல்லாம் நம்ம ஒரு மாநாடு நடத்தினோம், அல் குர்ஆன் மாநாடு. இந்த சகோதரர்களுடைய ஃபீட்பேக் என்னென்றால் மாநாடு சக்ஸஸ். இப்போ பிறகு அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நடந்த தரபியாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடைச்சி. கொஞ்ச நேரம் அந்த ஃபீட்பேக்கை கேட்டு எல்லோரும் சொன்னாங்க சக்ஸஸ், மாஷா அல்லாஹ். எதை வைத்து சக்ஸஸ் என்று சொல்கிறீர்கள்? நல்ல ஸ்பீச், செய்யப்பட்ட ஸ்பீச்சஸ் எல்லாம் அருமையான தலைப்புகள், அருமையான உரைகள். அடுத்தது நல்ல க்ரௌட். நம்மட வெற்றிக்குரிய சக்ஸஸுக்குரிய அளவுகள் இது ரெண்டு தான். நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல ஒரு க்ரௌட். ஆனால் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அல் குர்ஆன் மாநாடு என்ன மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும்? முதல் ஏற்பாட்டாளர்கள் இதுவரைக்கும் குர்ஆனோடு தொடர்பு இல்லைன்னா குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய முறையில் ஓதுவது பெரிய ஒரு இபாதத்தா இல்லையா? அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வரத்திலில் குர்ஆன தர்த்தில, தஜ்வீத் முறை என்றது நம்ம உருவாக்கின ஒரு சொல். அது அதை புரிகிறதுக்காக தஜ்வீத் கம்பல்சரி இல்லை. தஜ்வீத் அதற்குரிய ட்ரைனிங் தர ஒரு இடமே தவிர தஜ்வீத் இத்தனை ஹரக்கத்துகள், அடுத்தது மத்து என்றால் என்ன, மத்து வாஜிப் என்றால் என்ன, மத்து ஜாயிஸ் என்றால் என்ன, கல்கலாவுடைய எழுத்து, இதெல்லாம் பெரிய அளவுக்கு அவசியம். நம்ம ஓதணும் எப்படி? அல்லாஹ் இறக்கிய முறையில் மஹ்ரஜுகள் வித்தியாசப்படாமல் ஓத வேண்டும். எத்தனை பேர் ஓத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் நியத்து வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனை அருளப்பட்ட முறையில் தவறில்லாமல் ஓத வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று கேட்டால் இல்லை. அப்போ என்ன சக்ஸஸ் மாநாடு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்களுடைய உரை முழுக்க வஹி, ஒன்று குர்ஆனாக இருக்கும் அல்லது ஹதீஸாக இருக்கும். வந்து உட்காருகிற சஹாபாக்கள் அவர்களுக்குரிய மெசேஜாக அதை எடுப்பார்கள், உடனே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுக்கு கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வரலாற்றில் இருக்கிறது. இப்போ ஒருவர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற குர்ஆன் வசனத்தை சொன்னீர்கள். நீங்கள் விரும்பி வைத்திருப்பதை செலவு செய்கிறவரை நீங்கள் நன்மையை பெறவே முடியாது, சுவர்க்கத்தை பெறவே முடியாது. உடனே யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன சொல்ல, யா ரசூலல்லாஹ் இந்த பைருஹா என்கிற தோட்டம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டம். எவ்வளவு பேர் என்கிட்ட அதை நிறைய பணம் தருகிறோம் என்று கேட்டார்கள், நான் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? உன்னுடைய மனதுக்கு பிடித்ததை நீ தர்மம் செய்யவன். எனவே என்னுடைய பைருஹா அல்லாஹுக்காக சதாக்கா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வந்தது. சஹாபாக்கள் உள்ளத்தை ரெடியாக வைத்திருந்தார்கள். எனவே உள்ளம் ரிசீவ் பண்ணியது, லைஃப்பில் மாற்றம் வந்தது. இப்போ நான் பேசிகிட்டே போவேன், மாஷா அல்லாஹ் பேசிட்டு போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகப்பெரிய பொறாமக்காரனா நான் தான் இருப்பேன். உங்களெல்லாம் அள வச்சிருப்பேன் பேசிட்டு. நான் சும்மா சாதாரண மக்களோட உட்கார மாட்டேன். என்னோட பெருமை என்ன, ஒரு ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் இல்லை எதுவும். இப்போ வீட்டில் இப்போ மாஷா அல்லாஹ் பாருங்கள், நம்முடைய சகோதரர்கள் நிறைய பேர் சுண்ணாக்களை ஹயாத்தாக்கிறதுல ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் வீட்டை போய் நம்மை பற்றி கேட்டால் அங்கே தரப்படக்கூடிய ஃபீட்பேக் என்ன? ஒய்ஃப், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சிபிலிங்ஸ், நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸ் நம்மை பற்றி தரக்கூடிய ஃபீட்பேக். அப்போ நம்முடைய சுன்னா என்பது தாடியிலும் சௌபிலும் ஆடையிலும், நம்முடைய சுன்னா என்பது சஃபிலும் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஹதீஸில் வருதா? இல்லையே.
சுன்னா என்பது லைஃப் ஸ்டைல். ரோட்டில் வர பிச்சைக்காரனோடும் சுன்னா இருக்க வேண்டும், டீ கடைக்கு போனாலும் சுன்னா இருக்க வேண்டும், பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறினாலும் சுன்னா இருக்க வேண்டும், ஒரு லிஃப்டில் ஏறும்போதும் சுன்னா இருக்க வேண்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு டூர் போனாலும் அங்கே சுன்னா இருக்க வேண்டும் என்பது தான் இஸ்லாம். இங்கே நாம் பதிவு செய்ய வர விஷயம் என்னென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இதயங்கள், நம்முடைய கல்ப் என்பது நம்முடைய உடலில் இருக்கிற மிக மிக அற்புதமான முக்கியமான உறுப்பாகும். அந்த கல்ப் கெட்டுவிட்டால் லைஃப் கெட்டுவிடும், கல்ப் சீராக இருந்தால் லைஃப் சீராக இருக்கும். இந்த கல்பை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய அனைத்து வசனங்களையும் வைத்து இமாம்கள் கல்பை 3ஆக பிரிக்கிறார்கள். யாரை தெரியும்? ஏற்கனவே கேள்விப்பட்டார்கள் யாராவது? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் அதை எதிர்பார்த்தான் கேள்வி கேட்டேன். நஃப்ஸையும் கல்பையும் குழப்பிக்கொள்ளும். நஃப்ஸ் வேற, கல்பு வேற. கல்ப் என்பது ஹார்ட், கல்ப் என்பது ஹார்ட், இதயம். நஃப்ஸ்ண்டா என்னன்னு இன்னும் சரியான ஒரு எக்ஸாக்டான டெஃபினிஷனை நான் தேடிய வரைக்கும் யாரும் சொல்லலை. நிறைய சைட்டில் தேடி பார்த்தேன். நிறைய சைடு என்றால் சில நேரம் இந்த அக்லானின்னு சொல்கிற குரூப் இருக்கிறாங்க. அக்லானின்னா பகுத்தறிவு. இது தமிழ்நாட்டுக்கு புதுசு, இது அக்லானின்றது. அதால் நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஆனால் இது இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் பழசு, ரொம்ப பழசு. ரைட். அந்த சைட்டில் அது ஒரு அல்லாஹுடைய ஒரு சுன்னா தானே அது. அக்லானின்னா இந்த பகுத்தறிவை முதல் நிலைப்படுத்தி மார்க்கத்தை பார்க்குறது. அது மனிதன் தான் அதுக்குள்ளே போவான். அந்த சிந்தனைக்குள்ளே போகிறதும் மலக்குகள் அல்ல, அதுக்குள்ளே போகிறது மனிதர்கள் தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயும் ஒரு குரூப் போயிருக்கு. அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரசூல்லாவோட இருந்தவங்க தான் முர்த்தத்தானாங்க. ரசூல்லாவோட வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்க தான் முர்த்தத்தா போனாங்க. அது நம்ம ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை. அது அல்லாஹுடைய ஒரு ஒரு அவனுடைய பிரபஞ்ச சுன்னா. அந்த அடிப்படையில் இந்த அக்லானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தேடி பார்த்தாலும் கூட ஒரு ஒரு தனியான ஒரு டெஃபினிஷன் அதுக்கு இதுதான் என்று சொல்லலை. ஒவ்வொருவரும் ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி அடைஞ்சு, நஃப்ஸ் என்பது முழு மனிதனையும் குறிக்கும். நஃப்ஸ் என்பது முழு மனிதனையும் குறிக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? மனிதன் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாக வேண்டும், அவர் ஆர்கியூமெண்ட். அப்போ மனிதன், இப்போ இந்த மனிதனில் 3 நிலைகள் இருக்கிறது. நஃப்ஸ் என்னது? அம்மாரா, நஃப்ஸ் லவ்வாமா, நஃப்ஸ் முத்மஇன்னா. அப்படின்னு மனிதன் 3 நிலையில் இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு பூர்ண திருப்தியோடு இல்லை. ஆனால் கல்ப் 3 வகைப்படும். கல்ப் 3 வகைப்படும். ஒன்று கல்புன் சலீம், ரெண்டாவது கல்புன் மரீத், மூன்றாவது கல்புன் மையித். ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள். கல்புன் சலீம், கல்புன் மரீத், கல்புன் மையித். கல்புன் என்று சொல்லாமல் சும்மா கல்ப் என்று மட்டும் சொல்லலாம். கல்ப் சலீம், கல்ப் மரீத், கல்ப் மையித். யார் கிரகிச்சு கொண்டோம்? கைத்துவா. இந்த 3 கல்பையும் கிரகித்து கொண்டோம். திரும்ப சொல்ல முடியும்னு நம்புகிறவங்க. கல்ப் சலீம், கல்ப் மையித், கல்ப் மரீத், கல்ப் மையித். சிம்பிள், கிரகிச்சு கொள்ளுங்க. அதாவது நம்மளோட மைண்டை சும்மா நம்ம அப்படி சிதற விட்டுட்டு வகுப்பில் உட்கார்ந்த நன்மை கிடைக்கும், வகுப்பில் உட்கார்ந்த நன்மை கிடைக்கும், இல்ம் கிடைக்காது. நிறைய வகுப்புகளில் உட்காரும்போது அதுதான் நம்மளோட பிரச்சனை. ஏதாவது ஒரு துணுக்கில் நம்ம வெளியே போயிடுவோம். இப்போ நான் சும்மா அக்லானின்னு சொன்னதோட அவர் அப்படியே யோசிச்சுப்பார், அக்லானின்னா
அப்படி வருவாங்க. நான் பேசிட்டே இருப்பேன், என்ன பார்த்துட்டு அவர் அக்கலானியை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் நிப்பாட்டும் போது திரும்ப நான் சொன்னதை கேள்வியாக கேட்பார். கிளியராக சொல்லியிருப்பேன், அவருக்கு டவுட்டாக இருக்கும். அது ஏன்னா அவரை கான்சன்ட்ரேஷன் வெளியே போயிருக்கும். அதில் இந்த டீச்சிங் மெத்தடாலஜியில், கற்பித்தல் முறைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு டீச்சரையும் அவர்களுடைய முறைமையை விட சிறந்த ஒரு முறைமை இந்த உலகத்தில் யாரும் காட்ட முடியாது. ஏன் சொல்லுங்கள்? நிறைய அறுக்க மாட்டாங்க. அறுக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்களும், அதாவது நிறைய பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நட்ஷல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சுருக்கமாக சொல்லிட்டு போகிறது. ஊதீது ஜவாமி அல் கலீம், நான் சொற்சுருக்கம் பொருட்செறிவு, அதான் ஜவாமி அல் கலீம்னு சொல்கிறது. சொற்சுருக்கம் பொருட்செறிவு, இப்படியான வார்த்தைகள் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. கிளாஸ் முடிஞ்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாஸ் முடிந்து விட்டது. இப்போ உட்கார்றவங்களுக்கு அதை மெமரைஸ் பண்ணுறது லேசாக கஷ்டமா? ஒரு கிளாஸ் என்ன தெரியுமா, அத்தீனு நஸீஹா, கிளாஸ் முடிஞ்சு. இவங்களுக்கு புரியல. உடனே கேட்குறாங்க, லிமன் யா ரசூலல்லாஹ். கொஸ்டின், லில்லாஹி வலி ரசூலிஹி வலி லில்லாஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். ஆன்சர் ஹலாஸ், ஓப்பு கலைஞ்சிட்டு. அது பிறகு உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே அப்படி இருந்தோம், ஜாஹிலிய காலத்தில் இப்படி இருந்தோம், பாஸ்ட்டை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கிளாஸ் ஒரு சின்னது. அப்போ வரவங்கள்ட்ட நொலேஜ் இருக்கும். இப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்றால், இது ஒரு ஃபாய்தாக்காக சொல்கிறேன், நொலேஜ் கெய்னிங், கல்வியை பெறுதல் என்கிற மெத்தடில் நம்ம இன்னும் யாரும் கல்வியை தேடி போகலை. பரக்கத் இருக்கே, பரக்கத்து மஜ்லிஸில் இல்ம், மஜ்லிஸில் இல்மில் கிடைக்கிற பரக்கத் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உட்கார்றது, அதுவும் சுப்ஹானல்லாஹ், இஜ்திமா காலையில் 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை. அது ஒவ்வொரு ஆளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேக் நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறீங்க, எனவே 1 hour பேசினா போதாது, நீங்கள் மட்டும் 1.5 மணி நேரம் பேசுங்க, 2 மணி நேரம் பேசுங்க. ஒரு தாயி என்கிட்ட சொன்னார், நம்மளை வெளிநாடு ஒன்றில் கூப்பிட்ட நேரம் நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு 45 நிமிஷம் பேச சொல்கிறாங்க. ஷேக், எந்த வகையில் இது நியாயமாகும்? அவருக்கு 3 மணி நேரம் கொடுத்தா சந்தோஷப்படுவார். அப்போ கல்வியில் நிறைய பேசுவதல்ல, நிறைய எடுப்பது. இப்போ நான் இந்த இடத்துலையே நான் சுத்துறேன் என்று கேட்டால் 3 உள்ளத்தை தான் சொன்னேன். கல்புன் சலீம், கல்புன் மரீவ், கல்புன் மயீத், அல்லது இன்னும் லேசி கல்ப் சலீம், கல்ப் மரீவ், கல்ப் மயீத், 2 உண்டு தான். இந்த 3 இதயங்களையும் கிரகித்து கொண்டவர்கள் இப்போ திரும்ப கை தூங்குவோம். கேட்பேன், என்ன கிரகிக்கிறோம் இல்லை, கிரகிக்க முடியாட்டி என்ன பண்ணணும்? நோட் எடுக்கணும். அப்போ தான் இந்த இதிலிருந்து இல்மை கொண்டு போகும். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். கல்ப் சலீம் என்று ஒரு கல்வி இருக்கிறது என்பது எப்படி புரிகிறோம்? குர்ஆனை வைத்து புரிகிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவை பதிவு செய்கிறார். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாள், எந்த நாள்? மறுமை நாள். அந்த நாளில் பொருளாதாரம் பயன் தராது. பனூன் என்றால் பிள்ளைகள், பிள்ளைகளும் பயன் தர மாட்டார்கள். அந்த நாளில் பொருளாதாரம் பயன் தராது,
பிள்ளைகளும் பயன்தான். நம்ம அதுக்கு நிறைய இன்னும் தப்சீரான வசனங்கள் நிறைய இருக்கேன்னா. பொருளாதாரம் பயன் தராது. மாகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னா அந்த நேரம் கை சதப்படுவோம் என்று சொல்லி காட்டுறோம். அதே போல் பிள்ளைகள் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, எல்லாரும் விரண்டு ஓடுவார்கள். அப்போ பொருளாதாரமும் பயன் தராது, பிள்ளைகளும் பயன் தர மாட்டார்கள். சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு மேலே நிற்கும், ஃபிக்ஸ்ட். புவி சுழற்சியும் இல்லை, இந்த புவி சுழற்சியும் இல்லை, சூரிய ஓட்டமும் கிடையாது. பகல் தான், மதிய நேரமாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் காலில் செருப்பும் இல்லை, உடம்பில் ஆடையும் இல்லை. ஓடி ஒதுங்குவதற்கு மரநிழல்களோ கட்டளங்களுமோ கிடையாது. இந்த நேரத்தில் பிள்ளைகளும் பயன் தர மாட்டார்கள், பொருளாதாரமும் பயன் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் சலீமான உள்ளத்தோடு வருகிறாரோ அவரை தவிர. அவருக்கு எல்லா செக்யூரிட்டியும், எல்லா சேஃப்டியும், எல்லா பாதுகாப்பும், எல்லா வசதியும் அவருக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கல்ப் சலீம். சலீம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதிலிருந்து வந்தது. அஸ்ஸலாம் சலீம். என்ன சலாம் என்றால் பாதுகாப்பு, அமைதி. சலாமத்துன்றது சலாமாத், அரபிகள் சும்மா கால் தட்டுப்பட்டு விழப்போகுள் சலாமாத்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பாக. இப்போ கல்ப் சலீம் என்றால் அமைதியான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான உள்ளம். ரெண்டாவது உள்ளம் கல்ப் மையித், கல்ப் மரீத். கல்ப் மரீத் எங்கிருந்து எடுத்தாங்க? ஃபீ குலூபிஹிம் மரத், ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறது. நபியே, உன்னுடைய மனைவிமாரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அவங்க தங்களுடைய சத்தங்களை தாழ்த்தி குலைந்து பேசாமல் இருக்க சொல்லு. அந்நிய ஆண்களோடு பேசும்போது குலைந்து பேசுகிறது, பெண்கள் கொஞ்சம் குலைந்து சத்தத்தை அப்படி பண்ணி பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படுவாங்க. உங்களோட குரலில் நீங்கள் ஒரு நெளிவை, ஒரு குலைச்சலை உண்டாக்கினால் உள்ளத்தில் நோயுள்ளவன் உங்கள் மீது மையல் கொள்ளுவான். தமா என்றால் நல்ல தமிழ் சொல் மையல் என்பது. மையல் என்றால் ஆசை. உங்கள் மீது அவனுக்கு ஒரு கெட்ட ஆசை வரும் என்று சொன்னான். அப்போ இந்த இதில் இருந்து என்ன எடுக்கிறாங்க? கல்ப் மரீத். மூன்றாவது நிறைய குர்ஆன் வசனங்கள் அதில் கல்ப் மையித் என்பதை அடையாளப்படுத்துகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகள், அப்போ கல்ப் சலீம், கல்ப் மரீத், கல்ப் மையித். இப்போ கல்ப் சலீம் என்றால் சரியான ஈமானும் அகீதாவும் உள்ள இதயம். சரியான ஈமான் ரெண்டும் ஒன்று தான். அகீதா ஈமான் என்று நம்ம சொற்களை மாறி மாறி போடுறோம். அகீதா ஈமான் என்ற ரெண்டுமே ஒன்று தான். என்னது? நம்ப வேண்டிய விஷயங்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக நம்புவது தான் ஈமானும் அகீதாவும். அப்போ அந்த இலகுவாக புரிய வைக்கிறதுக்கு சில டேர்ம்ஸை நம்ம மாற்றும் போது நம்ம குழம்பிக்கொள்ளக்கூடாது. அகீதா வேறு, ஈமான் வேறு. ஈமான் தான் ஒரிஜினல், அகீதான்ற சொல் குர்ஆனில் இல்லை. ரைட்? புரிய வைப்பதற்காக இப்படி சொற்களை பயன்படுத்துவது குற்றமும் இல்லை. அப்போ யாருடைய உள்ளத்தில் சரியான ஈமானும் சரியான அகீதாவும் எங்க நாவில் இல்லை, எங்க உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த உள்ளம் கல்பும் சலீம். ரைட்? கல்ப் மரீத் என்றால் என்ன? நோய்வாய்ப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்தில் நோய் இருக்கும். நோய் என்றால் என்ன? ஒரு பக்கம் கொஞ்சம் ஈமான் இருக்கும், ஆனால் அதிகமாக அந்த உள்ளத்தில் நோய் தான் இருக்கும். நோய் என்றால் என்ன என்பதை பற்றி இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா நீங்கள் கல்பு சம்பந்தமாக தேடினால்
இந்த கல்வை பற்றி மிக அற்புதமாகவும் அழகாகவும் ஆய்வு செய்து புத்தகங்களை தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அறிஞர் யார்? இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ். இப்னுல் கையிம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவங்க சொல்கிறாங்க, உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்கள் 2 வகைப்படும். பிரதானமான 2 நோய்கள் உள்ளத்திற்கு வரும். நான் நிறைய என்னுடைய பயான்கள் அதை சொல்லுவேன். என்னென்ன நோய்? அஹ்சன்த், பாரக்கல்லாஹ். சுபஹாத் என்கிற ஒரு நோய். அடுத்த நோய் ஷஹவாத் என்கிற நோய். சுபஹாத் என்கிற நோய், சுபஹா அதில் புளூரல் பன்மை சொல் தான் சுபஹாத். சுபஹத்துன், சுபஹாத். இப்போ சிம்பிளாக நம்ம சுபஹா என்று சொல்லலாம். சுபஹா, சுபஹாண்டா சந்தேகம். நல்லா புரியும். சுபஹாண்டால் சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டில் வர சந்தேகம், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபில் வர சந்தேகமா? இல்லை, அதுவும் உள்ளத்தில் வர நோய் தான். அது இமாம் இப்னுல் கையிம் சொல்ல வர நோயோட ஒப்பிடக்குள்ள சாதாரணமான நோய். இமாம் இப்னுல் கையிம் சொல்லுகிற சந்தேகம் என்ன தெரியுமா? ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகமாகும். நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகள் எத்தனை? 6. அர்கானுல் ஈமான் அல்லது உசூலுல் ஈமான் என்று சொல்லுவோம். அர்கானுல் ஈமான், உசூலுல் ஈமான் சொல்கிற 6 விஷயங்கள். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த 6ம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகள். இந்த 6 அடிப்படைகளிலும் நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் நம்முடைய உள்ளம் என்ன உள்ளம்? சலீம். இதில் டவுட் இருக்கா? உள்ளம் மரியம். இந்த ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் நமக்கு டவுட் இருந்தால் மரியம். என்ன நினைக்கிறோம்? நம்மளோட உள்ளம் சலீமாக மரியவா? அல்லாஹ் சலீமாக்கி வைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் பெரும்பாலான இப்போ முஸ்லீம் என்று வரக்குள்ள நம்ம 2 கோடி 200 கோடியும் பார்க்கணும். முஸ்லீம் 200 கோடி பேரே தான் முஸ்லீமாக பார்க்கணும். இந்த முஸ்லீம்களில் பெரும்பாலானோருடைய உள்ளங்கள் சலீமா மரியலான்னு கேட்டால் பெரும்பாலானது மரியலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ஆலம். ஏனென்றால் ஈமான் கொள்ள அல்லாஹ் என்று ஈமான் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஈமான் கொண்டால் உலகமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஈமான் கொண்டிருக்கும். பேர்கள் வேறுபடலாம், பேர்கள் வேறுபடலாம். ஆனால் கொஞ்சம் பேர் தான், மிக அரிதான், ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு வேணுமெண்ட் ஒரு அடமண்ட் டைப்பில் தான் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள் இருக்கிறார். கடைசியில் அவங்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் மை கோடுக்கு போகத்தான் செய்கிறான். ரைட்? அப்போ கடவுள் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்வது அல்ல அல்லாஹுடைய ஈமான் என்பது, அல்லாஹுவை நம்புவது என்பது. அல்லாஹுவை பற்றி அல் குர்ஆனும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்வது, நம்புவது, இது கடமையாகும். அல்லாஹுவை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிய வேண்டும், அறிகிற விஷயங்களை எல்லாம் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மக்கிட்ட அல்லாஹின் மீது உண்மையான நம்பிக்கை இருக்குது. இப்படி எல்லாமே 6 விஷயங்கள். உண்மையில் நமக்கு அந்த அளவுக்கு நுழைஞ்சு இருக்கிறதா? அல்லாஹை பற்றி, மலக்குகளை பற்றி, வேதங்களை பற்றி, தூதர்களை பற்றி, மறுமையை பற்றி, கலா கதரை பற்றி போதிய அளவு நுழைஞ்சு நம்மிடம் இருக்கிறதா என்று கேட்டால் என்ன ஆன்சர்? மனச்சாட்சியோட சொல்லுங்கள். இல்லை. பேசிக் பிரச்சனை இங்கே தான். இதை எப்படி புரிய வைக்கிறதுன்றது அடுத்த பிரச்சனை மக்களுக்கு. நமக்கெல்லாம் எதில் இன்ட்ரெஸ்ட் சகோதரர்களே?
மார்க்கத்தை படிக்க வந்தால் அகீதா வகுப்புன்ற இன்ட்ரெஸ்டா, அல்லது இன்றைக்கு நம்ம ஒரு ஹாட் டாபிக் நம்ம போடுறோம் ஃபிக்ஹுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான ஃபிக்கு சட்டங்கள், என்னது கீழே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக போடுறோம். ஆன்லைன் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ், ரைட், இன்சூரன்ஸ், இப்படி இன்றைக்கு நவீன முறையில் என்ன வியாபார கொடுக்கல் வாங்கல் முறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு பிட்பிட்டாக போட்டு நம்ம ஒரு போஸ்டர் அடிக்கிறோம். அகீதான்ற ஒரு தலைப்பு, அதில் அல்லாஹுவை அறிவது, அல்லாஹுடைய பேர்களை அறிவது, அல்லாஹுடைய பண்பு. எதுக்கு க்ரௌட் வரும்? மாமலாத்துக்கு தான் க்ரௌட் வரும். எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதும் இதுதான். அதனால தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லுவாங்க, அதை நான் அடிக்கடி என்னுடைய பேன்களில் குறிப்பிடுவேன். என்னென்றால், ஒரு அறிஞர் அகீதா வகுப்படுத்தியிருக்கிறார் மாணவர்களுக்கு. அப்போ மாஷா அல்லாஹ் வராங்க, வந்து உட்கார்றாங்க, அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருவர் டென்ஷனாக வந்திருக்கிறார் ஷேக்கிட்ட, அகீதா கிளாஸ் எடுக்கிற ஷேக்கிட்ட ஒருவர் கொஞ்சம் டென்ஷனாக வந்து ஏதோ சொல்லியிருக்கிறார். சொன்னோடனே அப்போ மக்களும் ஷேக்கை பார்த்துட்டு, அவர் வந்த வேகத்தையும் பார்த்துட்டு, என்ன ஷேக்குன்னு கேட்டோன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவர் தன்னுடைய தாயோடு ஜினா செய்து விட்டார், அக்ரமக்குமுல்லா, தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்து விட்டார், அவரை பிடிச்சிருக்கிறாங்க ஊரில் அப்படின்னு சொன்னோடனே மக்கள் எல்லாரும் கொதித்தனும், தாயோட விபச்சாரம் செஞ்சுட்டானா, அவனை விடக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாருமே வெக்ஸ் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் கிளாஸுக்கு ஷேக் வந்து சொல்லிக்கிறார், அந்த இன்ஃபர்மேஷன் ராங் வந்து, அது இல்லை தகவல். அவன் வந்து அல்லாஹ்வை திட்டிருக்கிறான் வெளியே வந்து. அதுதான் அந்த கூட்ட நன்றி. வெளியே நின்று அல்லாஹ்வை குறை சொல்லி, அல்லாஹ் விமர்சனம் செய்து அல்லாஹ்வை திட்டிருக்கிறான். அதில் மக்கள் க்ரௌடாக இருந்ததுலான் இவர் அந்த தகவலை தப்பாக கொண்டு வந்துட்டார். அதனால மக்கள் ரிலாக்ஸ் ஆகி அப்படியான்னு கேட்டாங்க. இப்போ நேற்று மக்கள் எல்லோரும் கொந்தளித்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, அல்லாஹ்வை திட்டினாப்பா அண்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஷேக் சொன்னாராம், அப்போ அல்லாஹ்வை திட்டினான்னு சொல்கிறேன், நீங்கள் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எடுங்க அகீதா கிதாபை ஃபஸ்ட்டில் இருந்து படிப்போம்னு சொல்லிக்கார். இந்த சம்பவத்தை புரிஞ்சவங்க கையை தூக்குவாங்க. புரியலை நிறைய பேருக்கு. என்னென்னா, அல்லாவை திட்டுவது, தாயோடு விபச்சாரம் செய்வது, ரெண்டில் எது மிக மிக கோபத்தை உண்டாக்க வேண்டியது? அல்லாவை திட்டுவது. எதுக்கு மக்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள்? உண்மையில் தாயோடு விபச்சாரம் செய்ததற்கு. அப்போ எங்கே பிரச்சனை வந்திருக்கு? அகீதாவை புரிந்து கொள்வதில் பிரச்சனை. உண்மையிலே அகீதா என்பது இப்போ நம்மளை டீச் பண்ணுறதுலேயும் இருக்கு, அதுவும் ஒரு பிரச்சனை தான் உண்மையாக. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உட்கார்றீங்கன்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு வேலைக்கு போகிற டைம், அல்லது வீட்டில் நிறைய நம்முடைய வேலைகள் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்றீங்க என்றால், நாங்களும் டீச் பண்ணுற நாங்களும் உங்களுடைய மனித நேரங்கள், உங்களோட டைம், அதுக்குரிய முக்கியத்துவத்தை நான் உணர வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு 200 பேர் வந்திருக்கிறீங்கன்னா, ஒரு 2 மணி நேர கிளாஸுன்னா எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 400 மணி நேரம். 400 மணி, ஒரு மனித மணித்தியாலங்கள் 400 மணித்தியாலத்துக்கு. இப்போ பெரிய இண்டஸ்ட்ரிகள் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும் 400 மணித்தியாலம் இவ்வளோ வேர்த்தானது, எவ்வளோ பெருமதியானது. அப்போ ஒரு டீச்சருக்கு தெரிய வேண்டும், ஒரு மார்க்கத்தை படித்து மக்களை உட்கார வைக்கிற டீச்சர், இந்த மனித மணித்தியாலங்கள் என்பவை பெருமதியானவை. இப்போ சும்மா இப்போ நான் ஊரில் கவுன்சிலிங் செய்வேன், என்கிட்ட கவுன்சிலிங் வந்தால் 1 ஹவருக்கு 5000 ரூபா கேட்பேன். ஒரு மணி நேரத்துக்கு 5000 ரூபா கேட்பேன். அது சிலர் கூட குறைவா, எனக்கு 5000 ரூபா தான் அந்த டைமுக்கு எடுக்கலாம். அப்போ 5000 ரூபான்னு சொன்னால் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 400 × 5000 20
லட்சம் ரூபா உழைக்கிற டைம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நானும் கதை சொல்லிட்டு கத்திட்டு வேறுத்து டென்ஷன் ஆகி போகிறது ஒன்றுமில்லை. நீங்கள் டேக் ஹோம் மெசேஜ் என்ன? நத்திங். வீட்டை எடுத்துகிட்டு போன செய்தி என்னன்னு கேட்டால் என்னென்னான்னு ஒரு ஃபித்னாவை கொண்டு போவீங்க. விட்ட போகக்கூட நல்லது அவ்வளோ மஸ்ஜிதில் விட்டுட்டு என்னென்னான்னு ஒரு ஃபித்னாவை கொண்டு போய் ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் இதுலேயும் போட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டுவீங்க. இன்னும் ஒரு ஃபித்னா வரும் பாரு. புதிய ஃபித்னா வந்தால் பழைய ஃபித்னா சிம்பிள் ஆகிடும். சுப்ஹானல்லாஹ், ஒரு டேஞ்சரான காலம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த டாபிக் மிக முக்கியமானது. இப்போ யாருடைய உள்ளம் சரியான அகீதாவினால் புடம் போடப்படுகிறதோ அந்த உள்ளம் சலீம். யாருடைய உள்ளத்தில் சுபஹாத் இருக்கிறதோ அவருடைய உள்ளம் மரியது. முனாஃபிக்கள் தொலை வந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள முனாஃபிக் அது தெரியும் தானே எல்லாருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முனாஃபிக்குகள் என்ற ஒரு டீம் இருந்தது என்பது தெரிஞ்சவங்க கையெழுத்துக்குவாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்றால் உங்களோட இது ஒரு என்னது, இது ஒரு கணிப்பீடு தானே. இது என்ன நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் நினைப்பேன் நான் டீச் பண்ணுறது சரி, நான் சரியாக தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பண்ணுவேன்னா வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு அது கிளியராக புரியலைன்னு சொன்னால் நான் ஃபெயில். ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்புள்ள சகோதர சகோதரில் முனாஃபிக்குகள் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. டேஞ்சரஸ் குரூப். ரசூலுல்லாஹ் சந்தித்த ஆபத்தான குரூப். சின்ன டீம் ஆனால் வெரி டேஞ்சரஸ். அதில் மெயினான ஹெட்டாரு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவர்களில் பார்த்தீங்கன்னா தொலை வந்தாங்களா இல்லையா? 5 வக்துக்கு வந்தாங்க. ஆனால் வரும்போது அவர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை கஷ்டம். ஆனால் வருவாங்க. இஷா தொழுகையும் கஷ்டம். ரைட். அதே போல் தொலை வந்தால் ஒரு தொழுகைன்றது ஒரு ரூஹானியத்தான வணக்கம். குர்ரத்து ஐன். குர்ரத்து ஐனுன்னா கண் குளிர்ச்சி. இப்போ நேற்று நான் ஷஃபியோட பேசிக்கும் போது சொல்லார், எங்கேயோ ஒரு தூரத்துக்கு போனாங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றது. இப்போ நம்ம ஒரு தாயின்ற வகையில் அதில் இருந்தெல்லாம் இந்த தாவாவை தான் நான் எடுக்கிறேன். ஒரு இடத்துல டேஸ்டான ஒரு உணவு கிடைக்குது என்றால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடத்தை தேடி போகிறோம். கால் டாக்ஸி எடுத்து அல்லது கார் எடுத்து போகிறோம். ஏன்னா அந்த டேஸ்ட். ரைட். ஜாஹிலியத்தில் உள்ளவர்கள் டேஸ்ட்டை பாருங்கள். சினிமா கியூவில் நின்று டிக்கெட் எடுப்பாங்க, பிளாக்கில் டிக்கெட் எடுப்பாங்க. அது டேஸ்ட். அப்போ நம்மளோட டேஸ்ட் எங்கே இருக்கு சகோதரர்களே? தொழுகை என்பது யாரோட பேசுறது? அல்லாஹ்வோட பேசுறது. ஒரு காதலன் காதலி ஃபோன் வந்தால் பேசுகிறதில் உள்ள சுகம், நேரில் சந்தித்தால் பேசுவதில் உள்ள சுகம், இது லைஃப் தான் இதெல்லாம். அப்போ ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அந்த முஃமினுக்கு அல்லாஹுவோடு தொடர்பு ஏற்படுதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், ஓடி வரணும். தொழுகை என்று சொல்லும்போது அல்லாஹ்வோடு பேசுகிறது கிடைக்கிற சான்ஸ் குர்ரத்து ஐன். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முனாஃபிக்குகளுக்கு தொழுகை கஷ்டம். அல்லாஹ் சொல்கிற தொலை வந்தால் இன்ட்ரெஸ்டாக வர மாட்டார்கள், சோம்பேறிகளாக வருவார்கள். இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்? முனாஃபிக்குகளுடைய ஸ்டைலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கிறதா, அல்லது சஹாபாக்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கிறதா? இது முஹாசபா தான். ஒரு ஃபஜ்ருக்கு பிறகு நம்ம அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து பேசுகிறது மார்க்ஸ் தேவையில்லை எனக்கு. தயவுசெய்து போகும்போது நீங்கள் மதிப்பெண் தர வேண்டாம். ரைட். நல்ல கிளாஸ், நல்ல பயான் ஒன்றும் வேண்டாம். நம்ம போகும்போது ஒரு சேஞ்சோட போக வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்ன ஏன் நான் மறந்து வாழ்கிறேன்? ஏன் நான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய டீமை போன்று ஃபஜ்ர் கஷ்டமாகிறது, இஷா கஷ்டமாகிறது, குர்ஆன் ஓதுவது கஷ்டமாகிறது, திக்ர் செய்வது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்?
ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டும். என்ன காரணம்? முனாஃபிக்கள் அங்கே இருந்ததுக்கு காரணம் ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்தது. என்ன நோய்? சுபஹாத். அவனுக்கு கிளியராக படவில்லை கபர் உண்மை, மஹ்ஷர் உண்மை, சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்கள் உண்மை என்பது அவனுக்கு கிளியராக அடிக்கலை. அவன் உள்ளத்தில் பட்டிருந்தால் அபுதர்தாவை போல இருந்திருப்பான், அபு ஹுரைராவை போல பள்ளியில் வந்து படுத்திருப்பான் திண்ணை தோழராக. அப்போ ரசூலா நெறிப்படுத்தணும் அதை. இப்போ நமக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியிருக்கு. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கல்ப் மரீதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான இதயம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ ஒரு சின்ன டீ பிரேக். இன்ஷா அல்லாஹ் டீ பிரேக் முடிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.